உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக பிரபலமான ஹதீஸ் ஜிப்ரீல் என்று இந்த ஹதீஸ் பிரபலமாக இருக்குது. ஜிப்ரீல் மனித வடிவத்தில் வந்த செய்தியை சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். இதில் இந்த இஸ்லாம், ஈமான், இஹ்சான் பற்றிய கேள்விகள் இதில் இருக்கிறனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பதிலளித்ததுனால இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்று இதற்கு பெயர். ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இருந்தோம். அப்போது எங்களுக்கு முன்பு ஒரு மனிதர் தோன்றினார். அவர் மிக வெண்மையான ஆடை உடுத்தியவராக இருந்தார். முழு நீல வெள்ளை அங்கி உடுத்தியிருக்கிறார். அவருடைய முடி கருமையாக இருந்தது. அவரிடம் பயணத்தின் எந்த அடையாளமும் பார்க்கப்படலை. இல்லை, ஏன்னா அப்படி தெரியல. அவரை முதல் தடவை பார்க்குறாங்க. அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. சரி, ஒரு பயணியாக வெளியூர்லேருந்து உள்ளே எப்போ தான் மதீனாவுக்குள்ளே வந்தவராக இருந்தால் அந்த பயணத்தில் வந்த நேரத்தில் உள்ள அடையாளம் இருக்கும். என்ன, ஆடை கசங்கி அழுக்கடைஞ்சு தலைமுடியெல்லாம் பாலைவனத்துடைய மணல் அப்பி, ஏன்னா காற்றில் மணல் பரவும் போது எல்லாம் முடியல அது அப்பி இருக்கும். அப்போ இந்த அடையாளம்லாம் ஒரு முசாஃபிரை பார்த்தா தெரியும். ஆனால் அப்படி எதுவுமே தெரியும். எங்களில் ஒருவர் கூட அவரை அறிந்ததும் இல்லை. நாங்கள் யாரும் அறியவில்லை. அவர் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக வந்து உட்கார்ந்தார். எந்த அளவுக்குனா, எப்படி தொழுகையில் நம்ம அத்தஹியாத்துக்காக உட்கார்ந்துருக்கிறோம் அது போல் அந்த உட்காருகிற மூலையில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிற ரசூலுல்லாஹ் அப்படி தான் உட்காந்துருவாங்க. அப்படி உட்கார்ந்த நிலையில் இவரும் நெருங்கி போய் ரசூலுல்லாஹ்வுடைய முட்டியோடு ஒட்டும் விதத்தில் போய் நெருங்கி உட்கார்ந்தார். அவர் தன்னுடைய தொடைகள் மீது இப்படி கை வைத்து கொண்டார். எப்படி நாம் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருக்கும் போது வைத்திருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் மீது வைத்ததாகவும் அர்த்தம் வரும். வகால யா முஹம்மத், பிறகு முஹம்மதே என்று சொன்னார். அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாமை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி வ துகீமஸ் ஸலாஹ் வ துஅதியஸ் ஸகாஹ் வ தஸூம ரமதான் வ தஹுஜ்ஜல் பைத் இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா. இஸ்லாம் என்பது நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் சாட்சி சொல்ல வேண்டும். இன்னும் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். வ துகீமஸ் ஸலாத, இன்னும் நீங்கள் துஅதிய ஸகாத, ஜகாத்தை நீங்கள் கொடுத்து வர வேண்டும். வ தஸூம, நோன்பு வைக்க வேண்டும். எப்போ? ரமதானில் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். வ தஹுஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅத இலைஹி சபீலா, அல்லாஹ்வின் வீடாகிய காபாவை நீங்கள் உங்களால் இயன்றால் ஹஜ் செய்ய வேண்டும். கால சதக்த, இப்படி சொன்ன உடனேயே வந்தவர் என்ன சொல்றாரு, நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், சரியாக தான் சொல்லியிருக்கீங்கட்டார். அதாவது அவருக்கு விடை தெரிந்திருக்குது, அதனால தான் நீங்கள் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். என்ன, அவரே கேள்வியும் கேட்கிறார், அவரே அந்த பதிலை உண்மைப்படுத்துகிறார், அதாவது அது சரின்னு சொல்கிறார். அப்போ ஏன் கேள்வி கேட்குறாரு? அவருக்கு தான் தெரியும் இல்லையா, இஸ்லாம்னா என்னன்னு தெரிந்திருக்கிறனால தான் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீங்கன்னு சொல்கிறாரு. ஏன் இவர் கேள்வி கேட்குறாரு, உண்மைப்படுத்துகிறாரு அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். நீங்கள் எங்களுக்கு ஈமானை பற்றி சொல்லுங்கள் என்று யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப கேட்குறார். அதாவது வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போது கால அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை கொண்டு, அவனுடைய மலக்குகளை கொண்டு, அவனுடைய வேதங்களை கொண்டு, அவனுடைய தூதர்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாள் இறுதி நாளை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் விதியின் கத்ரின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்ள வேண்டும். கத்ரில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். கால சதக்த, உடனே அவர் சொல்கிறார், நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, திரும்பவும் உண்மையைத்தான் சொன்னீங்கன்னு சொல்கிறாரு.
قال فأخبرني عن الإحسان, எனக்கு நீங்கள் இஹ்சானை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். முதல்ல இஸ்லாம் பற்றி கேட்டார், அடுத்து ஈமான் பற்றி கேட்டார், இப்போ இஹ்சானை பற்றி கேட்கிறார். قال, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், அவனை பார்ப்பதைப் போல வணங்க வேண்டும். நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான். இந்த மனநிலையோடு இருப்பதுதான் அல் இஹ்சான் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து இதை சொன்ன உடனேயே கால ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸாஅ, உடனே கேட்கிறார் வந்தவர், எனக்கு அந்த மறுமை நாளை பற்றி சொல்லுங்கள், அந்த நேரம் எப்போது என்று சொல்லுங்கள். கால மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அறிந்தவர் அல்ல. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க, எனக்கு தான் தெரியாது மறுமை எப்போது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா மறுமை எப்போதுங்கிறது யாருக்குமே தெரியாது. சரியா? இன்னொரு சரியான இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கேள்வி கேட்டவர் மறுமை எப்போதுங்கிறது அவருக்கு தெரியாமல் தானே கேட்குறாரு. அப்போ அந்த அளவை விட கேட்கப்படுகிறவர் அறியல, அதே அளவுக்கு தான் தெரியும். எந்த அளவு? மறுமை எப்போதுன்னு தெரியாமல் கேட்குற அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு தான் கேட்கப்படுகிறவருக்கும் இருக்கு, அதை விட அதிகமாக இல்லை. இப்போ என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியலன்னு கேட்குறீங்க, ஆனால் எனக்கு அது தெரியலன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லலாம்? கேட்கப்படுகிற நான் உங்களை விட அதில் அறிந்தவன் அல்ல. அப்போது என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் என்ன தெரிஞ்சுங்க அதுதான் எனக்கும் தெரியும்னு அர்த்தம். ஏன்னா மறுமையை பற்றிய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு தெரியாதது போல தான் ரசூலுல்லாவுக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட நோக்கம் இந்த பதில் மூலமாக யாருமே அறிய மாட்டாங்கங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது. மறுமையை பற்றிய அறிவு யாருக்குமே இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறத தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பினாங்க. எனக்கு நீங்கள் அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்கள். முதல்ல மறுமை எப்போதுன்னு கேட்டாங்க, தெரியாது, உங்களுக்கு தெரியாத போல் எனக்கும் தெரியாது, உங்களை விட நான் அதிகம் அறிந்தவனும் இல்லை, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியாதுங்கிறது அதுக்கான பதில். சரி, அப்படின்னா அடையாளங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு பெண், அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். இன்னும் செருப்பணியாத நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பவர்கள் உயரமான கட்டடங்களை எழுப்புவதை காணலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மறுமையின் அடையாளம். அது அரபுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்றைக்கி அரபு நாடுகளில் பார்க்குறோம். அதே மாதிரி செல்வ வளங்கள் எப்படி யார் யார் கையிலெல்லாம் எப்படிலாம் போகுது, எப்படிலாம் மாறுது உலகம். அதே மாதிரி ஒரு அடிமை பெண் எப்படி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னா, இதனுடைய கருத்து பல கருத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று, அதாவது தன்னுடைய தாயை ஏய்த்து அவங்கள அடக்கி ஆண்டு அவங்க மேலே அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அப்போது இந்த மகள் என்ன செய்வாள், அந்த இடத்துல எஜமானி போல் இருப்பாள், ஆனால் தாய் ஒரு அடிமை மாதிரி கிடப்பாள். இப்படி ஒரு நிலைமையெல்லாம் இந்த உலகத்தில் வந்துடுது அப்படின்னா, அப்போ அது மறுமையின் அடையாளம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அவர் போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், சிறிது நேரம் நான் அங்கேயே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சும்ம கால லி யா உமர் அத்தத்ரி மனி ஸாயில், உங்களுக்கு தெரியுமா உமரே, இந்த கேள்வி கேட்டார் அவர் யாருன்னு தெரியுமா? குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம், நான் சொன்னேன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். கால ஃபஇன்னஹு ஜிப்ரீல் ஆதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், அவர்தான் ஜிப்ரீல், அவர் உங்களுக்கு உங்களுடைய தீனை, உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹீஹ் முஸ்லீமில் 8வது செய்தியாக இடம்பெறுது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் சேர்த்துள்ளார். காரணம், முழு மார்க்கத்தில் இவையும் அடங்குகின்றன. அதாவது இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றுமே தீன். ஏன்னா இங்கே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக ஜிப்ரீல் வந்தார்? உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக. அதாவது இப்படி கேள்விகள் கேட்டு அங்கிருந்த மற்ற நபித்தோழர்கள்லாம் இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்னன்னு விளங்கி கொள்வாங்க. அதுதான் தீன் என்று விளங்கி கொள்வாங்க. அதுக்காகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு மனித வடிவத்தில் அனுப்பி வைத்தான். மஸ்ஜித் நபவியில் வந்து உட்கார்ந்து இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு அதன் மூலமாக அங்கே தீன் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தீன் என்று சொன்னால் எது எது அடங்கும்? இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இதுதான் தீன். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். இஸ்லாம் என்று சொல்லும்போது ஷஹாதா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் எல்லாம் அடங்கிறது. ஈமான் என்று சொல்லும் பொழுது அர்கானுல் ஈமான், 6 விஷயங்கள். அல்லாஹ்வை, மலக்குகளை, வேதங்களை, தூதர்களை, என்ன அப்புறம் மறுமை நாளை, அப்புறம் விதி, நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது. இஹ்சான் என்பது இதை எல்லாத்தையும் வாழ்க்கையில் அல்லாஹ் பார்க்கிறான் எண்ணத்தோடு வணக்கமாக அமல்படுத்துவது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அமல் செய்கிறது, அவனை பார்ப்பதாகவே, அல்லது அவன் பார்க்குறாங்கிற அச்சத்தோடு கண்காணிப்பின் கீழே அல்லாஹ்வினுடைய கண்காணிப்பை உள்ளத்தில் ஏந்தி வாழ்கிறது. அப்போ இது இஹ்சான், இதுதான் தீன். ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா வணக்கங்களுடைய வகைகளை சொல்லும்போது முதல்ல என்ன குறிப்பிட்றாங்க? மிஸ்லுல் இஸ்லாமி வல் ஈமானி வல் இஹ்சானிங்கிறாங்க. அதாவது உதாரணமாக இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இதுதான் வணக்கங்களின் வகைகள், அல்லாஹ் கட்டளையிட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ஈமான், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் இஹ்சான்.